ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னு தன்னோட திரை பயணத்தை ஆரம்பித்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பக்கம் நகர்றாரோ அப்படின்னு தெரியுது. ஆலந்தூர்ல நடந்த திமுகவுடைய உண்ணாவிரத போராட்டத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலினோட தலையும் தெரிஞ்சுது. கிட்ட போய் பார்த்தா அவர் தான் உட்கார்ந்துருக்காரு. என்ன சார், சினிமால பிஸியா இருக்கிற நீங்க அரசியல் பக்கம் தலை காட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவர் சொன்ன பதில் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. நானும் திமுகவோட உறுப்பினர் தான். இது கட்சியோட பிரச்சனை கிடையாது, தமிழகத்தோட பிரச்சனை. மக்களோட மக்களா நானும் கலந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு அப்பா தெளிவா சொன்னதால நானும் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட பையன் அப்படிங்கறதால எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேடையில இழுத்துட்டாங்க. நிறைய மாணவர்கள் பெண்கள்லாம் பேசினதை கேட்டேன். அவங்க எல்லாருமே இந்த ஆட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க. நானும் ஓட் போட்டிருக்கேன். நடிக்கிறதால மக்களோட நிறைய பழக வேண்டிய சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி மேல அதிருப்தியில இருக்காங்கன்றத ஸ்ட்ராங்கா என்னால சொல்ல முடியும். சிறையில இருந்துகிட்டு ஒருத்தவங்க ரிமோட் மூலமா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. கூவத்தூர்ல நடந்த காமெடிய எல்லாருமே பார்த்தோம். ஆஸ் அ பப்ளிக்கா நானும் திமுகவினர் வலுக்கட்டாயமா வெளியேற்றப்பட்டதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நம்ம இந்தியா கிளிட்ஸ் இன்டர்வியூல கூட உதயநிதி நிறைய வாட்டி சொன்னாரு, பொது வாழ்க்கையில நான் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன இவரு பொதுவாக என் மனசு தங்கம் படத்துல பார்த்திபன் அரசியல் தாதாவா நடிக்க அவரோட மோதிர வேடத்துல நம்ம உதயநிதி நடிச்சிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கரண்ட் ஆட்சியை பத்தி பேசினாரு. இந்த கரண்ட் ஆட்சியில ஒரு பார்ட்டா இருக்க கருணாஸ்க்கு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி ஒரு நியூஸ் நடந்திருக்கு. அதுதான் February 22 அவரோட பர்த்டே அப்போ அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கருணாஸ் இறந்துட்டதா அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்திருக்கு. இத பார்த்து அவரோட மனைவிக்கு மாரடைப்பே வந்துருச்சான். இத கொண்டு போய் போலீஸ்ல புகாராவும் கொடுத்திருக்காரு. ஏடிஎம்கேல சசிகலா டீமுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றவர் தான் நம்ம கருணாஸ். திருவாடானை தொகுதியில ஏடிஎம்கே சார்பா வெற்றி பெற்று முக்குலத்தோர் புரட்சி படை அப்படிங்கிற கட்சியையும் நடத்திட்டு வராரு. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல சசிகலாவுக்கும் அவங்க டீமுக்கும் பலத்த எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு. இவரு சசிகலாக்கு ஆதரவாவே பேசிட்டு இருந்ததாலதான் இப்படி ஒரு வேலையை யாரோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சினிமா துறையில தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும் அதை கண்டு பொறாமையில ஒரு சில விஷக்கிருமிகள் இந்த வேலையை செஞ்சுட்டதாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்க மேல எடுக்கணும் அப்படின்னு கருணாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. But with Muthuramalingam, Karthik sir was supposed to do the film. And which was the most exciting thing for me, which is why I wanted to do the film. How was it working with Prithvi Raj? Amazing. I think he is not only really easy on the eye, he's also, I think, extremely talented. And